ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷ்டிக் இல்லம். சஷ்டிக் இல்லம் சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொண்டக்கடலை பிரியாணி. இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, சூப்பர் டேஸ்ட்லேயும் இருக்கும். நான் அதுக்கு ஓவர் நைட் கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டு ஒரு 3-4 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. நிறையா விசில் விட வேண்டாம், 3-4 விசில் விட்டு எடுத்தால் போதும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 3-4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இஞ்சி பூண்டு நீங்கள் தனித்தனியாகவும் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட்டு நல்லா வாசனையாக இருக்கும், கம்மன்னு பிரியாணிக்கு. இப்போ நம்ம குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஆயிலும் ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சிக்கோங்க. இது நீங்கள் பிரியாணி அரிசியில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாம், டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ 2 பெரிய வெங்காயம் நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா கீரி அதையும் இதோட சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு 10 மினிட்ஸ் முன்னாடி அரிசி ஊற வச்சா போதும். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறோம்ல கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டு, அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதை குக் பண்ணிக்கலாம். 2 தக்காளி நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி இதோட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கப்புறம் நான் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிற தக்காளி இதோடு சேர்த்து தக்காளி நல்லா மைய வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்து தயிரும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் இதில் 1/2 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லை சேர்க்க வேணாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற கொண்டக்கடலை இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் கொண்டக்கடலை வேக வைக்கும் போதே அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற கொண்டக்கடலை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிரியாணி அரிசி பொறுத்த வரைக்கும் ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் எத்தனை டம்ளர் அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அளவுகள் சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். பிரியாணி ஒட்டாமல் உதிரியாக கிடைக்கும். நான் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்க போகிறேன். அரிசி சேர்த்துட்டு மேலே லைட்டாக லெமன் ட்ராப்ஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை சேர்க்க தேவையில்லை. நெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும். மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான எம்மியான கொண்டக்கடலை பிரியாணி ரெடி. நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இது மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஒட்டாமல் உதிரியாக வந்திருக்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சஷ்டிக் இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.